ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தேனி ஹேவன்ஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரியாணிக்கு சைடிஷ் கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ரெண்டையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்துக்கோங்க. இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான் இந்த கிரேவியோட ஹைலைட்டு. அவ்வளோ டேஸ்ட் கொடுக்க போகிறது. இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு மண்சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எள்ளு பொரிஞ்சு வந்ததுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் ஆட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா கிறிஸ்பியாக வேகிற மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே அது வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா தளன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது இந்த பிரியாணி கத்திரிக்காய் பாஸ்மதி ரைஸுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸோடு சாப்பிடும்போது தான் இந்த கத்திரிக்காய் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ தக்காளி பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணுறேன். தக்காளி வெங்காய பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் புளி கரைச்சி வச்சுருக்கோது இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அதில் அந்த கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம நிலக்கடலையும் எள்ளும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை நல்லா ஒரு கிளறிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த நிலக்கடலையிலேருந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணியிருக்க பேஸ்ட்லேருந்து மொத்தமாகவே அந்த கிரேவியில் எண்ணெய் விடும். நல்ல எண்ணெய் விடும். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான உப்பு எவ்வளவோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து